மன்னராட்சி முறை தான் தமிழ்நாட்டில் நடக்கிறதா? இதை நான் சொல்லலை, நம்ம ராஜீவ்காந்தி அண்ணன் சொல்லியிருக்காரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் லைட்டாக அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, கருணாநிதி மகன் அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதவியா, ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிறதுனால உதயநிதி அவர்களுக்கு இந்த பதவியா, ஒரு 50 வருஷமாக ஒரே குடும்பம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா எப்படி ஒரு நாட்டுக்கு தீங்கோ, அதே மாதிரி தான் இப்போ திமுக செய்வது. 50 ஆண்டு காலம் ஒரு நாட்டிற்கு ஒரு ஒரு ஆண்டால் அது எவ்வளவு பெரிய மக்களாட்சிக்கு விரோதமானதோ அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அண்ணன் இப்போ பேசினது, அது என்டிகேயில் இருக்கும்போது இப்போ ஒரு திமுகவில் இருக்காரு, ரொம்ப பெரிய அளவில் அது வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மன்னராட்சி முறை அப்படின்னு சொல்கிற வார்த்தை ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுகிறாங்க. அதை எதிர்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பேச்சு சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத விட ரொம்ப பெரிய அளவில் வைரலாக மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். விஜய் அவர்களுடைய மாசான ஸ்பீச் ப்ளஸ் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கூட்டணி, விசிகாவினுடைய எதிர்வினை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கோபம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் மிகப்பெரிய அளவில் செம்ம ஷேக்காக மாறிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி டூப்ஸ், இது ஆழமான அரசியல் சதுரங்கம். உளவியல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்கிற பல செய்தி ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை நம்மளால் பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இப்போ திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரும் கூட்டணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 பேருக்கு இடையே தான் போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அதன் பிறகு இது எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக என்டிகே அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. பட் அதை விட கூடுதலாக திமுக பாஜக அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பின்னாடி மாறியது. இப்போ இது எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் செட் மாதிரி திமுக வர்சஸ் தாவேகா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி மாறிட்டு இருக்கு. இதை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தியிருக்காரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்துகிறார். அந்த நிறுவனம் என்ன தெரியுமா, எங்கள் ஒரு கம்பெனின்னு இருந்துச்சுன்னா அது ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணணும். இவங்க செய்கிற வேலை சர்வீஸ் கொடுக்குறாங்க. என்ன சர்வீஸ்னா, மக்கள் மத்தியில் உங்களை ஒரு தலைவனாக காண்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பு, இத்தனை கோடி ரூபாய் தாங்க, சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாமே ஹைப்பு கூட்டி உங்களுடைய அந்த ஒரு ஸ்டார் அந்தஸ்தை உயர்த்தி விடுவோம் இப்படின்னு சொல்லி இவங்க யாருக்கு வேலை பார்த்துருக்காங்கன்னா, நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு வேலை பார்த்துருக்காங்க. யார் கூட சேர்ந்து, பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து, வடநாட்டவர் கூட சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் வேலை பார்த்த பிறகு தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. இதை ரொம்ப சூப்பராக செய்தது யார் அப்படின்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். இதே ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த நிறுவனம் தான் கடைசியாக விசிகா நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முக்கிய பங்காற்றினார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. ஸோ ஆதவ அர்ஜுனா ஒரு முக்கியமான புள்ளியாக மாறி வருகிறார். இந்த நேரத்தில் இன்னொரு புள்ளியுடன் இணைகிறார் ஆதவ அர்ஜுனா, அதுதான் விகடன் குழுமம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியில் விடுறாங்க. அப்படி வெளியில் விடுறதுக்கு 2 நபர்களை தேர்வு செய்கிறாங்க. ஒன்று விஜய் அவர்கள், இன்னொன்று திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாங்க, நான் அந்த புக்கை வெளியிட வரவில்லை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர், பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வர ரொம்ப பெரிய அளவில் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் செய்கிறார். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக அம்பேத்கரை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அம்பேத்கருடைய ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு இவ்வளோ பெரிய தயக்கம் எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்படிலாம் பேசிட்டாங்க, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருமாவளவன் அவர்களை கேட்கும்போது, ஆமாம் இந்த தடவை ஆதவ அர்ஜுனா செய்தது 100% பிழை. நாங்கள் செயற்குழு கூட்டம்லாம் கூட்டி அங்கே இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர்களுடன் பேசி ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காரு, ஆதவ அர்ஜுனாவை தூக்கி தூரப்பட வேண்டாமா, விசிகா விட்டு ஆதவ அர்ஜுனாவை தூக்கி எறிய வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி பலரிடம் வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஷானவாஸ் அவர்கள்லாம் விஜய் அவர்களை கூத்தாடின்னு சொன்னதும், இந்த ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இப்போது ரொம்ப சூப்பரான ஒரு அரசியலாக மாறிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கூத்தாடி அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? விஜய் அவர்களுடைய மாநாட்டில் என்னப்பா இந்த மாதிரி வெறும் மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு, அதற்கான உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுது. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற பதில், நான் சினிமா செய்திலாம் கேட்பது கிடையாது, சினிமா செய்திகள் நான் பார்க்கறது இல்லை, காமெடி பண்ணிட்டார், சினிமா செய்திகளை கேட்பது கிடையாது. உடனே தாவேகாவை சார்ந்தவங்க இப்போ அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா, சினிமா செய்திகளை அவருக்கு கேட்பதற்கு மட்டும்தான் நேரம் இருக்காது, ஆனால் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதனால் லாபத்தை ஏற்படுத்துவது, சினிமா நடிகைகளுடன் பேசுவது, இதெல்லாம் அவருக்கு நேரம் இருக்கும், ஆனால் சினிமா செய்திகளை மட்டும் பார்க்க மாட்டார், பாவம் மனுஷன் அப்படின்னு சொல்லி அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே விஜய் கூத்தாடி அப்படின்னா கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூத்தாடி தான். அதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் என்ன செஞ்சிருக்காரு, நடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எல்லாமே உங்களுக்கும் தெரியும். இப்படின்னு சொல்லி நடிப்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது, ஸ்டாலினும் படங்களில் நடித்திருக்கிறார் என்பதும் கூடுதலான தகவல். அப்போ இவங்க எல்லாருமே கூத்து ஆடி இருக்காங்க, இப்போ இவங்க எல்லாருமே கூத்தாடிகள் தான்.
என்னங்க இதில் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி நாமும் என்ன செஞ்சிடலாம், இங்கே இதை டிக்ளேர் பண்ணிடலாம். பட் யுத்தம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கான ஆதரவு, ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சு, எங்களுடைய வெற்றி என்ன அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. எல்லா தலைவர்களும், எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய உருவ சிலைக்கு மாலை போடுறாங்க, இதுவே எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படிங்கிறாங்க. ஸோ தொல் திருமாவளவன் அவர்கள் இப்போ பல மேடைகளில் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். அவர் சொன்ன ஒரு விஷயம், 2 சீட்டு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த பார்ட்டியில் இல்லை, 5 சீட்டு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்னொரு பார்ட்டிக்கும் போக முடியாது, சொற்ப லாபத்துக்காகவும் கொஞ்ச நேர லாபத்துக்காகவும் நாங்கள் எங்களுடைய கட்சியை அடமானம் வைக்க மாட்டோம், 5 MP கிடைச்சாலும் எனக்கு ஒன்று தான், இப்போ 2 MP கிடைச்சாலும் ஒன்று தான் அப்படிங்கிறார். 2 எம்பிக்கள் போதாது, அது 5 எம்பிக்களாக வேண்டாமா? 2 இருந்தாலும் அது 5ஆக மாறினாலும் ஒரே இம்பாக்ட் தான், ஒன்றும் பெருசாக நீங்கள் சாதிக்க முடியாது. அப்போ கடைசி வரை 2 MP 5 MP 3 MP அப்படிங்கிற லெவல்லையே விசிகா நின்றுருமா, அதை விட உயரமான ஒரு இடத்துக்கு போக வேண்டாமா அப்படிங்கிற நார்மலான விசிகாவினுடைய தொண்டர்களுடைய கேள்விக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் பதிலே கூற மாட்டார். தொல் திருமாவளவன் அவர்களை இப்போது எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவர் திமுக விட்டு விலகி வரவே மாட்டார், அவருக்கு ஏதோ ஸ்ட்ராங்காக அங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவு இந்த பிரச்சனை பெரிதாக மாறும்போது எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாங்க 200 கிடையாது, நாங்கள் முழுவதுமே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாங்க. சில தற்குறிகள் எல்லாம் இப்படி வந்து பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு ஒரு வார்த்தையை விடுறாரு, இவர் தற்குறின்னு சொல்ல. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய சில அமைச்சர்கள், இப்போ முளைச்ச காளான்கள், இப்போ இந்த மழையில் முளைச்ச காளான்கள்லாம் திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கூட்டணியில் இருந்துக்கிட்டே முதுகில் குத்துறாங்க, அதாவது கிளையில் உட்காந்துட்டே கிளையை அறுக்கிற மாதிரி சில வேலைகளில் சில நபர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி என்டையர் எக்கோசிஸ்டம், இந்த தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்கோசிஸ்டம் என்ன செய்யுதுன்னா 2 பேருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று விஜய் அவர்கள், இன்னொன்று ஆதவர்ஜுனா அவர்கள். அப்போ இந்த 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் அரசியலில் அடுத்த எதிர்காலம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துலையும் ஆதவர்ஜுனா இன்னொரு இடத்துலையும் இருக்கும்போது ஆதவர்ஜுனா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்த கட்ட தலைவராக ஆதவர்ஜுனா அவர்கள் வளர்ந்து வருகிறார். அவர் கேள்வி கேட்பது எல்லாமே விசிகாவினுடைய அடிப்படை கொள்கை தான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது ஆதவர்ஜுனா உருவாக்குன ஒரு வாக்கியம் கிடையாது. அது தொல் திருமாவளவன் அவர்கள் விசிகா உருவாக்கிய போதே அந்த வாசகம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனா அவர்களை எப்படி கட்சியிலிருந்து நீக்க முடியும்? அப்படி நீக்கிவிட்டார்கள் என்றால் விசிகாவுக்கு ஃபண்டு யார் செய்வா? திமுக செய்வாங்களா? இல்லை திமுக கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்க, விசிகாவை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு சிறந்த உதாரணம், இன்றைக்கி மதுரையில் ஏதோ ஒரு திருமாவளவன் அவர்கள் ஒரு கொடிக்கம்பத்தை ஏற்றுறதுக்கான நிகழ்வு, அதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல். ஏன்னா அந்த கொடிக்கம்பம் 30க்கு 25 அடிக்கு மேலே உயரமாக இருக்குது, அதனால் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேரில் வேலை செய்ய உங்களை பிளாஸ்டிக் சேர்லேயே உட்கார வச்சுருப்பாங்க திருமாவளவன் அவர்களே அப்படின்னு சொல்லி கொடிக்கம்பத்துக்கு கூட அனுமதி தராத ஒரு கூட்டணியில் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிற கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இடத்துலேருந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களை சுற்றி வருகிறது. ஆனால் இதில் இன்னொரு அரசியல் வியூகம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லி தான், அதாவது திருமாவளவன் அவர்கள் சொல்லி தான் ஆதவர்ஜுனா பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்கிறார். அதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறீங்க, ஏன்னா ஆதவர்ஜுனா சொல்லி தான் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ எனக்கான பேச்சுக்களை ஆதவர்ஜுனா பேசுகிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நேரடியாக திமுக கூட பேசுகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது, நான் வேணால் ஸ்டாலின் அவர்களுடன் பேசுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கான ஒரு குரலாக ஏன் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டு ஓவராலாக தமிழக அரசியலில் 2026 தேர்தல் முக்கிய திருப்பமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் உணர முடிகிறது. ஸோ இங்கே மன்னராட்சி தான் நடக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆகியிருக்காரு, மக்களுடைய ஆதரவு பெற்று தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இப்போது எம்எல்ஏ ஆகி அடுத்ததாக துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். இங்கே எங்கே மன்னராட்சி வந்தது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கேட்குறாங்க. பிறப்பால் ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக கருணாநிதி அவர்களுடைய மகனாக ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றாலோ, ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறக்கவில்லை என்றாலோ இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதில் யார் விமர்சனம் சரியானது? பிறப்பால் இங்கே ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படுகிறார்களா? இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இருக்கிறதா? இதுதான் சமூக நீதியா அப்படிங்கிற கேள்விக்கு ராஜீவ்காந்தி அண்ணனிலிருந்து நிறைய பேர் பேசின வீடியோக்கள் எல்லாமே தொகுப்பாக இருக்கிறது.
இதே கூத்தாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு, இல்லாட்டி இப்போ விசிகாவினுடைய ஷானவாஸ் அவர்கள் பேசக்கூடிய இதே கூத்தாடி அப்படிங்கிற டைலாகை வச்சு திருமாவளவன் அவர்கள் எப்படிலாம் பேசியிருக்கார், விஜயகாந்த் அவர்களை எப்படிலாம் புகழ்த்தியிருக்கிறார், அதில் இருக்கக்கூடிய அந்த நடிகர் நடிகைகளை பற்றி திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாமே இப்போ விசிகாக்கு எதிராக பலராலும் பரப்பப்பட்டு வருது. ரொம்ப புதுமையான ஏறால நம்ம இருக்கோம். யாரையும் குறை சொல்லவும் முடியாது, யாரையும் முழுவதுமாக வாழ்த்தி விடவும் முடியாது. அந்த அளவுக்கு உண்மையை மட்டும் பேசுங்கள், மக்களுக்கான நன்மையை மட்டும் செய்யுங்கள். அப்படி இருந்தால் இந்த அரசியல் களத்தில் உங்களால் இருக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கிட்ஸ் பெஸ்டியில் 17 பொருட்கள், 1-2 கிடையாது, 17 பொருட்கள் உள்ளடக்கிய ஒரு காம்போ 999 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். அதே பொருளை நீங்கள் தனித்தனியாக அமேசானில் போயெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். தனித்தனியாக வாங்கினீங்கன்னா மினிமம் 2500 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த டோட்டல் ப்ராடக்ட்டை நீங்கள் 999க்கு வாங்கலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.